ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நவீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம். கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலாக அவல் கேசரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த அவல் கேசரி கிருஷ்ணருக்கு மோஸ்ட்லி அவல் ரொம்ப பிடிக்கும். அவல் பொரி இந்த மாதிரி ஐட்டம்லாம், சீடை இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம சாமிக்கு படைப்போம். நான் இன்றைக்கி அவல் கேசரி எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் நவீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போனா தான் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். வாங்க வீடியோவில் பார்க்கலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன். 200 கிராம் அவல், இதை இந்த நெய் கூட ட்ரையாக அந்த மாதிரி ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நம்ம வறுத்துக்கணும். இப்போ கலர் சேஞ்ச் ஆகி அவல் லைட்டாக மொறுமொறுப்பு தன்மையில் வரும். அந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா சூடு ஆறுனதும் இப்போ மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இப்போ இதை கொரப்பாக அரைக்கணும். இது ரவை கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ரொம்ப ஃபைன் பவுடராக அரைச்சிடக்கூடாது. இப்போ அதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு 10 முந்திரி, நீங்கள் உங்களுக்கு திராட்சை பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கருப்பு திராட்சை இல்லை ப்ரௌன் திராட்சை நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கோம்ல அவல், அதையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இப்போ நம்ம 1 டம்ளர் அவலுக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். நம்ம கேசரி பண்ணுவேன்ல அதே பக்குவம்தான். 1 டம்ளர் அவல் எடுத்தீங்க அப்படின்னா 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருங்க. டக்குன்னு கெட்டியாயிரும். இப்போ பாருங்கள், நல்லா ஒரு உப்புமா பதத்துக்கு நல்லா தண்ணியெல்லாம் வற்றி இந்த மாதிரி திரண்டு வரும். இந்த ஸ்டேஜில் நான் நாட்டு சக்கரை பயன்படுத்தியிருக்கேன். நீங்கள் கருப்பட்டினாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நாட்டு சக்கரை 1 டம்ளர் அவலுக்கு 1 டம்ளர் நாட்டு சக்கரை, அதாவது 200 கிராம். நான் 200 கிராம் அவல் எடுத்திருக்கேன். 200 கிராம் நாட்டு சக்கரை யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு இனிப்பு நல்லா தூக்கலாக சாப்பிடுவீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஃபைனலாக கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. அது கரண்டியில் எதுவும் ஒட்டாமல் நல்லா திரண்டு வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். பாருங்கள், இப்போ உங்களுக்கே தெரியும், நல்லா கரண்டியில் எதுவும் ஒட்டாமல், அப்படி பேனில் எதுவும் ஒட்டாமல் நல்லா திரண்டு வரும். இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். இந்த மாதிரி நான் ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் ஒரு குழிக்கரண்டி வச்சுருக்கேன். அதில் இந்த மாதிரி எடுத்து போட்டிங்க அப்படின்னா நல்லா பிட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு அவல் கேசரி ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அவலில் செஞ்சதுன்னு யாரும் நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் இந்த ரெசிப்பியை மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் அனுப்புங்க. இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி அவல் கேசரி செஞ்சு நீங்களும் சாமியை கும்பிட்டுட்டு எனக்கு மறக்காமல் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.